பல கோடி லாபத்தை அள்ளிரலான்னு பார்த்தா 10 பைசா கூட தேறல. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மண்ண கவ்விய படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேப்டன். ஆர்யா நடிப்புல வெளியான ஒரு வித்தியாசமான படம் இந்த கேப்டன் படம். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆர்யாவோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பயலும் இந்த படத்தை கண்டுக்கல. சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்துல உருவான கேப்டன் படம் ஒரு வித்தியாசமான கோணத்துல கதை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தோட சப்ஜெக்ட் உண்மையாவே சூப்பரா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த சப்ஜெக்டை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாம மொத்தமா சொதப்பி வச்சிட்டாங்க. முழுசா 10 நாள் கூட இந்த படம் தியேட்டர்ல ஓடல. இந்த படத்தை உதயநிதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஆர்யா உதயநிதிக்கு கால் பண்ணி, சார் பிரெடேட்டர் மாதிரி படம் வந்திருக்கு, ரிலீஸ் மட்டும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தாறுமாறா ஓடும் அப்படின்னு மண்டைய கழுவி ஒரு வழியா ஒத்துக்க வச்சிருக்காரு. உதயநிதியும் நம்ம ஃப்ரெண்டா போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கேப்டன் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 30 கோடி, ஆனா கலெக்ஷன் பண்ணது வெறும் 10 கோடி. இத பத்தி உதயநிதியே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. ஆர்யா படத்துக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரு. பிரெடேட்டர் மாதிரி மாசா இருக்குன்னு ரிலீஸ் பண்ணேன், ஆனா ஒரு பையலும் தியேட்டருக்கு வரலையாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஃபி வித் காதல். சுந்தர் சி இயக்கத்துல வெளியான படம் தான் இந்த காஃபி வித் காதல். இதுல ஜீவா, ஸ்ரீகாந்த், யோகி பாபு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இருந்தாங்க. ஆனா படம் ஒரு வகைக்காகாது. காஃபி வித் காதல் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அட்ரு ஃபிளாப்பான மூவியா ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு போட்டியா வெளியான பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே படத்தையும் உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் சும்மா பட்டையை கிளப்பி 100 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆனா காஃபி வித் காதல் படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, ஆனா வெறும் 5 கோடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ரேட்டிங்லயும் 5க்கு 1.5 தான் கொடுத்திருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பீஸ்ட். சாதாரணமா நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பயங்கர லாபம் கிடைக்கும். ஆனா பீஸ்ட் அதை பண்ண தவறிடுச்சு. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான படம் தான் பீஸ்ட். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் மாதிரி ஒரு தரமான ஹிட் படத்தை கொடுத்துக்கிட்டு நெல்சன் அப்படியே நம்ம தளபதி கூட சேரும்போது படம் தாறுமாறா வரப்போகுதுன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு இந்த படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை உதயநிதி தான் வாங்கியிருந்தாரு. இந்த படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. நார்மலா என்ன ஒரு கலெக்ஷன் தளபதி படத்துக்கு வருமோ அது இந்த படத்துக்கு வரல. இதனால இந்த படத்துக்கு உதயநிதிக்கு ஒரு ஆவரேஜான லாபம்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோப்ரா. விக்ரமோட கெரியர்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்ட படம் இது. ஏன்னா அந்த டைம்ல அவர் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால்ல இருந்தாரு. ஒழுங்கா ஒரு படம் கூட தியேட்டரிக்கல் ஹிட் கொடுக்கவே இல்ல. சரி இந்த படத்தை வச்சு எப்படியாவது ஓட்டிரலாம் நினைச்சா கோப்ரா ரிலீஸ் ஆகி ஒரு அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. அஜய் ஞானமுத்து இயக்கத்துல விக்ரம் நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான படம் தான் இது. இந்த படத்தை உதயநிதியே வாலண்டியரா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனா அவருக்கு நினைச்ச மாதிரி இந்த படம் அமையல. ஒரு நல்ல லாபத்தை பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா படம் அட்ரு ஃபிளாப் ஆகி உதயநிதிக்கு மிகப்பெரிய நஷ்டம். கோப்ரா படத்தோட பாட்டெல்லாம் சும்மா தாறுமாறா இருக்கும். கண்டிப்பா படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்னு உதயநிதி இதை வெளியிட்டாரு. ஆனா நினைச்ச அளவுக்கு லாபம் கிடைக்கவே இல்ல. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 90 கோடி, ஆனா கலெக்ட் பண்ணது வெறும் 55 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதேஷாம். பிரபாஸ், பூஜா ஹெக்டே மாதிரியான முன்னணி பிரபலங்கள் நடிச்சு வெளியான படம் தான் இந்த படம். தெலுங்குல இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை உதயநிதி தான் வாங்கியிருந்தாரு. இந்த படம் போட்ட பட்ஜெட்ல பாதியை கூட எடுக்க முடியாம அப்படியே திணறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடின எந்த ஒரு தியேட்டரும் ஃபில் ஆகவே இல்ல. இதனால உதயநிதிக்கு மிகப்பெரிய நஷ்டம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அண்ணாத்த. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் கண்டிப்பா மிகப்பெரிய வசூல் பண்ணும். சும்மா அடிச்சு நவுத்திரலாம், மிகப்பெரிய லாபத்தை பாத்திரலாம் அப்படின்னா உதயநிதி வாலண்டியரா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ இல்ல, பேட் ரிவ்யூ தான் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவாவை சும்மா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ், சூரி, நம்ம ரஜினி எல்லாரையுமே இந்த படத்துல ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால அண்ணாத்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதயநிதிக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.